கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலே விதமாக இந்த ஜூம் கூடுகையின் வழியாக கூடின கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை சொல்லுகிறோம், வாழ்த்துதலை சொல்லுகிறோம். சகோதர ஜூம் ஊழியத்தின் சார்பாக உங்களை வருக என்று வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். நம் மத்தியில் இணைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரன் பவன் அருள் அவர்கள் ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். பிரதர் பவன் அருள். அவர் இல்லை என்று நினைக்கிறேன். அருமையான சகோதரன் தேவராஜன் அவர்கள் ஜெபித்து சாரி பிரதர், நினைக்கிறேன் நான் வீட்டில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், கிடைக்கலாத. சாரி. ஹலோ ஹலோ பிரதர், சொல்லுங்க பிரதர். நான் வீட்ல இருக்கிறேன், ஸோ நான் ஹெட்செட் போட்டுருக்கேன், நான் கதைக்கல, அது ட்ரை பண்ணி கஷ்டமா இருக்கு பக்கத்துல. ஓகே, டிஸ்டர்ப் இருக்கும், ஸோ வாட்ச் பண்றோம், கேட்கறது மட்டும்தான் இல்லைமா. சாரி. ஓகே, தேங்க்ஸ். பிரதர் தேவராஜன் பிரேயர் பண்ணுங்க. பிரதர் கேக்குதா? கேக்குது. ஓகே, ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த தந்தையே, இந்த ரம்மியமான இரவு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்புடுகிறோம். இந்த கொடிய வியாதியின் காலத்திலும் கூட நீர் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து அரவணைத்து உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து மறைத்து வருகிற தேவக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுசு சுகன் ஜீவன் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த தேவக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். விசேஷமாக செய்து கொடுக்கிற தாசரை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதே போல் மொழி பெயர்ப்புற எங்கள் அருமையான சகோதரை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமாக பாடல் பாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த இணைப்பில் கூடியிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசேஷம் ஊழியக்காரர்களுக்காக, மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில செயல்படத்தக்கதான கிருபை தாருங்க. இந்த ஆண்டவரே, இந்த தொழில்நுட்பத்திலே எந்த ஒரு இடையூறும் வராதபடி இதை சரியாய் இயங்கத்தக்கதான கிருபை தாருங்க. துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் நீரே வழிநடத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் நேசப்பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நமக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக சென்னையிலிருந்து அருமையான சகோதரன் விஜே பிலிப் அவர்கள் நம்ம மத்தியிலே இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த செய்தி அவர் ஆங்கிலத்திலே நமக்கு செய்தியை கொடுப்பார். அதை மொழியாக்கம் செய்யும்படியாக அருமையான சகோதரன் எபிராஜ் அவர்கள் திருவள்ளூரிலிருந்து நம்ம மத்தியிலே இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாடல் பாடி நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக வடமலாபுரத்தில் உள்ள சகோதரர்கள் நம்ம மத்தியிலே இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வேளை பாடல் வேலையாக இருக்கிறது. பாடல் மூலமாக, 2 பாடல்கள் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த வேளையிலே நமக்காக இந்த வடமலாபுரம் சபை சகோதரர்கள் 2 பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நாம் எல்லோரும் இந்த மியூட்ல வைத்துக்கொண்டு அவர்கள் பாடுவார்கள். நாமும் கூட வீட்டில இருந்து நாம் பாடுவோம். யாரும் இடையிலே மியூட் ஆன் பண்ண வேண்டாம், அன்மியூட் செய்ய வேண்டாம் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரதர்ஸ், எஸ் பிரதர். பாடல் புத்தகத்தில் 590வது பாடல். பாடல் புத்தகத்தில் 590வது பாடல். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்?
காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணிற்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணிற்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணிற்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் இந்த மரணத்தை வென்றிடுவாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் இந்த மரணத்தை வென்றிடுவார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயா? நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே,
இயேசு நாமத்தினாலே இனி எந்தன் வாழ்வில் ஆனந்தமாமே. துவங்கிடும் காரியம் துவங்கிட செய்வார், உயரங்கள் என்னை விலகிடச் செய்வார். துவங்கிடும் காரியம் துவங்கிட செய்வார், உயரங்கள் என்னை விலகிடச் செய்வார். பகைவரின் முன்னே பலம் பெறச் செய்வார், பரிசுத்தர் என்னை நலம் பெறச் செய்வார். பகைவரின் முன்னே பலம் பெறச் செய்வார், பரிசுத்தர் என்னை நலம் பெறச் செய்வார். இறை மகன் இயேசு நாமத்தினாலே இனி எந்தன் வாழ்வில் ஆனந்தமாமே. பாவங்களாலே சாபங்கள் ஏற்று பாரினில் நானே பல்லாண்டு வாழ்ந்தே. பாவங்களாலே சாபங்கள் ஏற்று பாரினில் நானே பல்லாண்டு வாழ்ந்தே. பாடுகள் கொண்டே தேவனும் மீட்டார், பாவங்கள் நீங்கி பரவசமானேன். பாடுகள் கொண்டே தேவனும் மீட்டார், பாவங்கள் நீங்கி பரவசமானேன். இறை மகன் இயேசு நாமத்தினாலே இனி எந்தன் வாழ்வே ஆனந்தமாமே. பூமியில் ஏதும் நிரந்தரம் இல்லை, சாவினை முன்பே அறிந்தவரில்லை. பூமியில் ஏதும் நிரந்தரம் இல்லை, சாவினை முன்பே அறிந்தவரில்லை. மரணத்தின் பயமே எனக்கினி இல்லை, மன்னவன் இயேசு மடி எனக்கில்லை. மரணத்தின் பயமே எனக்கினி இல்லை, மன்னவன் இயேசு மடி எனக்கில்லை. இறை மகன் இயேசு நாமத்தினாலே இனி எந்தன் வாழ்வில் ஆனந்தமாமே. இனி எந்தன் வாழ்வில் ஆனந்தமாமே. இயேசுவினாலே. அருமையாக பாடல் பாடி நம்மை உற்சாகப்படுத்தின அருமையான வடமலாபுரம் சபை சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எங்கு கூடினாலும் அது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியாக்கி தருவார். இந்த ஊழியத்தை குறித்தான சில வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபித்து பின்பாக தேவ செய்திக்குள்ளாக நாம் போகலாம். தமிழ்நாட்டிலும் மற்ற கேரளாவிலே பெங்களூரிலே இருக்கக்கூடிய
சகோதர சபைகளிலே ஐக்கியமாக இருக்கக்கூடிய 15 சகோதரர்களாலே இந்த ஜூம் ஊழியம் நடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இது தினந்தோறும் இந்த கூடுகையானது இருக்கிறது. தினந்தோறும் மாலை 7:45 இந்த கூடுகை ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் குடும்பமாய் இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக விசேஷமாக கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கப்பட வேண்டும். அந்த பாரத்தோடு கூட இந்த கூடுகையிலே நாம் எல்லோரும் கலந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த கூடுகையை குறித்து நாம் அறிமுகப்படுத்தி மற்றவர்களையும் கலந்து கொள்ள செய்வோம். அது எல்லோருக்கும் பிரயோஜனமாயிருக்கும். இந்த கூடுகையானது 500 பேர் வரை கூடக்கூடிய நிலைமையிலே இதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த கூடுகைகளுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்திலே நீங்கள் கூடும்படியாக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவ செய்தி கொடுக்கும்படியாக நம்ம அதில் இணைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர் விஜய் பிலிப் அவர்களை நம்ம வாழ்த்தி வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல அதை மொழியாக்கம் செய்யக்கூடிய சகோதரன் எபிராஜ் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக போகலாம். நம்ம இதில் இணைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரன் ரத்னம் ஜெயசீலன் அவர்கள் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் போகலாம். பிரதர் ஜெயசீலன் ரத்னம். எஸ் பிரதர், கேக்குதுங்களா? பிரதர் பிரேயர் பண்ணுங்க பிரதர், மெசேஜுக்காக. ஓகே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான சகோதர ஜூம் ஊழியத்தின் மூலமாக தேவ செய்தியை கேட்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், இந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் அருமையான சகோதரன் பிலிப் அவர்கள் மூலமாக தேவரீர் எங்களோடு கூட பேச இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, சகோதரனை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய கரங்களினாலே நீர் எடுத்து உபயோகப்படுத்தும். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்யும். அருமையான சகோதரன் எபிராஜ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மொழிபெயர்க்கிறதற்கு தேவையான சகல கிருபைகளையும் ஞானத்தையும் ஒத்தாசையும் தேவரீர் பரத்திலிருந்து தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இணையத்துல இன்னும் வர இருக்கிறவர்களையும் கூட உடைய கிருபையின் கரங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு கூட அமர்ந்திருக்கவும், சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படியும் தக்கதான நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையின் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாருக்கும் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல விதமாக கிடைக்க செய்தி எந்த இடையூறும் இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வேலை செய்தியின் வேலையாக இருக்கிறது. நாம் கவனத்தோடு மிகுந்த ஜாக்கிரதையோடு தேவ வார்த்தைகளை நாம் கேட்போம். நம்முடைய கவனங்களை சிதற விடாதபடி தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஜெபத்தோடு கூட இந்த தேவ செய்தியின் வேளையிலே நாம் காத்திருப்போம். நமக்கு இந்த தேவ செய்தியானது 8:55 வரை நமக்கு இந்த தேவ செய்தி இருக்கும். இப்பொழுது இந்த தேவ செய்தி வேலைக்கு நம்ம அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் ஓவர் டு விஜய் பிலிப் அவர்கள். Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. I am so happy and I praise God for this opportunity to share the word of God in this Sagodra Zoom ஊழியம். இந்த சகோதர ஜூம் ஊழியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றியையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். Everybody wants a blessing. எல்லாரும் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். There is not a single believer who does not want a blessing from God. ஒரே ஒரு விசுவாசி கூட என்னிடத்திலே ஆசீர்வாதமே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசி கூட கிடையாது. That is why 90% of our prayer is all about blessing. நம்முடைய 90% ஜெபம் ஆசீர்வாதத்தை குறித்து தான் இருக்கிறது. குடு prayer. குடுங்க, அது குடுங்க, இது குடுங்க, எல்லாமே குடுங்க. Please give me that good health, good strength, good knowledge, good family, good children.
everything, all blessings we want. நம்முடைய ஜெபத்திலே நாம் ஆண்டவரே எனக்கு நல்ல வீடை கொடுங்க, நல்ல குடும்பத்தை கொடுங்க, நல்ல பொருளை கொடுங்க, நல்ல எல்லா காரியங்களையும் கொடுங்க என்று சொல்லி நாம் எல்லா காரியத்திலும் தேவனை நோக்கி வேண்டுகிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம். And at the same time God is willing to bless also. அதே சமயத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். He has prepared so many blessings for us. அவர் நமக்காக अनेक ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தியும் வைத்திருக்கிறார். Isaiah chapter 64:4. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரேத குழி அண்டையிலே உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களிலே ராத்தங்கி பன்றி இறைச்சிகளை தின்று தங்கள் பாத்திரங்களிலே அவர்களுக்கு சாரி தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றத்திற்கு முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. O God, beside thee what he had prepared for him that waiteth for him. ஆண்டவரே, ஓ தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். So many blessings God has prepared and kept for us. தேவன் நமக்கு अनेक ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். And today we are going to consider the believer's response to blessings. இந்த நாளிலே ஒரு விசுவாசி எப்படி ஆசீர்வாதத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். What response? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன பதில் சொல்றோம்? What is our response to that? நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கான பதில் என்னவா இருக்கிறது? Now I am going to base my few thoughts on Deuteronomy chapter 32 1 to 43. நாம் உபாகமம் எழுதின புத்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகம புத்தகம் 32 chapter 32ஆம் அதிகாரம் verses 1 to 43. 32ஆம் அதிகாரம் 1லிருந்து 43 வசனங்கள் உள்ளே இருக்கிற பகுதிகளை குறித்து நாம் ஆராய போகிறோம். Now Moses was apart from so many other things, he was a songwriter. மோசே अनेक காரியத்திலே தாளந்துள்ளவர்களா இருந்தார், ஆனாலும் அவர் நன்றாக பாடல் எழுதுகிறவர். In the beginning of his ministry he wrote the first song, Exodus chapter 15. அவருடைய முன்னான வாழ்க்கையிலே முதலாவது பாடலை யாத்ராகமம் 52ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். 32ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். ஊழியத்தின் முதல் தொடக்கத்திலே Exodus 15 first song he wrote. அவருடைய ஊழியத்தினுடைய முதல் தொடக்கத்திலே அவர் which chapter sir? Exodus 15. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் முதல் பாடலை எழுதியிருக்கிறார். At the end of his life or nearing the end of his life he wrote another song which is Deuteronomy chapter 32 verses 1 to 43. அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு பகுதியிலே, அதாவது மரணத்திற்கு முன்பாக அவர் எழுதின பாடல் தான் இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம். He was not able to enter the promised land, he only saw the promised land. அவராலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போக முடியவில்லை, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பூமியை பார்த்தார், அவ்வளவுதான். And so he gave his final message to the people of Israel. அதனாலே அவர் கடைசி செய்தியாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியாய் சொன்னார். So there are three basic things that he told. First is about the blessings God has blessed Israel with. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூன்று முக்கியமான காரியங்களை சொன்னார். அதில் முதலாவது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். And the same blessings God has given to us also. அதே ஆசீர்வாதம் தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். Then we go through the blessings that God gave the children of Israel. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதை என்னவென்று நாம் ஆராயும் பொழுது chapter 32 verse 4, he is the rock, he is the rock. இங்கு 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி போடப்பட்டிருக்கிறது, அவர் கன்மலை. He was their rock and he is our rock. அவர் அவர்களுடைய கன்மலையாகவும் இருந்தார், நம்முடைய கன்மலையாகவும் இருக்கிறார். God has been a rock to us. தேவன் நம்முடைய கன்மலை.
Especially during this pandemic, last 15 months, God has been a rock to us. விசேஷமாக கடந்த 15 மாதங்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு கண்மலையா இருக்கிறார். So many sad events that we have to witness, not only in our own families, but in the families of believers. So many people have passed on, servants of God have passed on, and whole families have been sick with corona. But at the same time, he has been a rock unto us. இந்த காலங்களிலே நமக்கு நெருங்கினவர்கள், நம்முடைய குடும்பத்திலே இருந்தவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்கள் அநேகர் மரித்து, அநேகர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கண்மலையா இருக்கிறார். What does it mean when you say that he is our rock? கர்த்தர் என்னுடைய கண்மலை என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? It shows strength and stability. இந்த இடத்திலே அவர் கொடுக்கிற அந்த பலனும் அதனுடைய வலிமையும். And what it simply means is God's faithfulness. கர்த்தருடைய அவருடைய உண்மைத்துவத்தை இந்த இடத்திலே அது குறிக்கிறது. Great is thy faithfulness, O God. என்ன ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையின் தேவனே என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி என் நம்பிக்கையின் தேவனே. We are of little faith. Sometimes we have been unfaithful, but always God has been faithful to us and our family. சில சமயங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாச குறைவு அதிகமாய் உண்டு. சில நேரங்களிலே விசுவாசிக்கிறது கூட இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய பெரிய நம்பிக்கையா இருக்கிறார். And then verse 6. 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். He thy father had bought thee. Is not he thy father? Is not God your father? So the Lord God is our father. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது நீரே என் தேவன், நீரே என் தகப்பன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And what are things that he has done? அவர் அந்த தகப்பன் நமக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்? He has bought us. அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். He has bought us. அவர் நம்மை வாங்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். Yeah, he has made us. அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். And he has established us. நம்மை அவர் பிரத்யட்சமாய் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்திருக்கிறார். What a wonderful thing. He has established us. அவர் நம்மை பிரபலப்படுத்தி இருக்கிறார். Because he is our father, he has done all these things for us and our family. அவர் நம்முடைய தேவனாய், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறது நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்திலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். We are his portion. Verse 9. இந்த இடத்திலே 9ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய பங்கு என்று வாசிக்கிறோம். What a beautiful thing, you know. Can you imagine? We know all our failures and our weakness, but yet God says we are his portion. நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தும் கூட தேவன் நம்மை பார்த்து நீர் என் பங்கு என்று சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு அருமையானது. And verse 10. இங்கு 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது the apple of his eye. அவர் கடைசி பாகத்திலே அவர் நம்முடைய கண்மணி, அவர் நம்முடைய தமது கண்மணி போல நம்மை காத்தருளினார் என்று வாசிக்கிறோம். It's a very famous sentence in prayer. Oh God, thank thee for keeping us as the apple of thine eye. தேவனே என்னை கண்மணி போல பாதுகாத்தீரே என்று சொல்லி அதிகப்படியான ஒரு ஜெபத்தை, எல்லாரும் பிரபலமான ஜெபம் இது. That is a blessing, you know, that we are the apple of his eye. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் அவருடைய கண்மணிகளா இருப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Another portion he says, anyone who touches you is touching the apple of mine eye. ஒரு இன்னொரு பகுதியிலே வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி கூட வசனம் இருக்கிறது. Will we allow anybody, even our loved ones, to touch our eye? நீங்கள் இப்படி செய்வீர்களா? உங்களுடைய சொந்த நெருங்கினமானவர்கள் கூட உங்களுடைய கண்ணின் உள்ள ஆழத்தை தொட விடுவீர்களா? Your child, but you will not allow the child to take a pencil and come near your eye. நீங்கள் உங்கள் குழந்தையை நேசிப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளை நேசிப்பீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் பென்சில் எடுத்துக்கொண்டு உங்கள் கண்ணுக்கு நேராய் வந்தால் அவர்களை அனுமதிப்பீர்களா? And God is telling anybody who touches you. இங்கு கடவுள் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் யாரா இருந்தாலும் he is touching the apple of mine eye. என் கண்மணியை தொடுகிறான். You want more blessing or that is enough? உங்களுக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமா இல்ல இந்த ஆசீர்வாதம் போதுமா? Very great blessing. இது எவ்வளவு மகா பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. And verse 11, இங்கு 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், example of a big eagle taking care of small eagles.
இந்த இடத்துல கழுகு தன் கூட்டை கலைக்காமல் எப்படி தாய் கழுகானது தன் குஞ்சுகளை காக்கிறதோ அப்படி தேவன் காக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. The training, the protection, and the wonderful way in which the eagle is taking care of the young ones. அந்த கழுகானது தன் குஞ்சுகளுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த குஞ்சுகளை காத்து அதை எப்படி சுமந்து கொண்டு போகிறது என்பதை குறித்து இந்த வசனத்தை வாசிக்கிறோம். And verse 12, the first part says, this is the way in which the Lord guided you and led you. இந்த 12ஆம் வசனம் முதல் பகுதியிலே இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். What a wonderful picture we have of the eagle taking care of the young ones. இந்த இடத்துல நாம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாக்கிற அந்த ஒரு சம்பவம் எவ்வளவு உன்னதமானது. And also finally in this blessings list we have God's provision for us. இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தினுடைய பட்டியலிலே கடைசியாய் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய நன்மையினுடைய வெளிப்பாடை நாம் வாசிக்கிறோம். You know, in the pandemic period it was very difficult to get provision. Even if you have money, we are not able to easily get the provision. நம்முடைய தேவைகளை இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட நேரங்களிலே பணம் இருந்தால் கூட அந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கு நம்மிடத்துல அதற்கான ஒரு சூழல் இல்லை. But God provided for each and every person, each and every family God provided. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். And with what? எப்படி அவர் சந்தித்தார்? With what? எதன் மூலமாய் அவர் சந்தித்தார்? He gave us honey, oil and milk. இந்த இடத்திலே அவர் நெய்யும் பாலும் வெண்ணையும் கொடுத்து நம்மை அவர் போஷித்தார். Honey, நெய் தேனை கொடுத்து அவர் போஷித்தார். Oil, milk, all the very very precious things God preserved and provided for each one of us and our families. தேவன் நமக்காக பாலும் தேனும் எண்ணெயும் பாதுகாத்து வைத்து தகுந்த நேரத்திலே நமக்கு அதை கொடுத்தார். You know that the Lord led them through the 40 years in the wilderness by providing them with manna, with giving them with water, whatever things they required, God provided them for 40 years in the wilderness. அந்த வனாந்தரத்திலே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு போகையிலே கர்த்தர் பரலோகத்தின் மன்னாவையும் அவர்களுக்கு தேவையான தண்ணீரையும் அவர்கள் வேண்டின எல்லாவற்றையும் கொடுத்து போஷித்ததை நாம் அறிவோம் அல்லவா? Can anyone tell that God has not blessed you? இங்க இருக்கிற யாராவது ஒருவர் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இல்லை என்று சொல்ல முடியுமா? யாரனா ஒருத்தர் இருக்கீங்களா அந்த மாதிரி? I don't think there's a single person or family who can say that God has not blessed me. இங்க இருக்கிற ஒரு நபரோ அல்லது எந்த ஒரு குடும்பமோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை என்று சொல்லவே முடியாது. Basic needs of food, clothing and shelter have been provided. நமக்கான இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு தேவன் கொடுத்து கொண்டு எப்பொழுதுமே இருக்கிறார். And we are continuing to enjoy the blessings of God. நாம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். Now I am coming to my second point. என்னுடைய இரண்டாவது குறிப்புக்காக நான் வருகிறேன். What is our response to these blessings? நாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கிற பதில் என்ன? பதில் என்ன? That is the important thing. நாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கிற பதில் என்ன? அதுதான் முக்கியம். The question is asked, a very important question is asked in verse 6. இங்கு 6வது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. Do we thus requite the Lord? Do we thus requite the Lord? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? No. அது படிங்க, அந்த 6வது வசனம் படிங்க. விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? இப்படியா நீங்க கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீங்க? That is the question there. இந்த இடத்துல இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. That is the important question that we are going to deal with today. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த கேள்விக்கு தான் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். How did the Israelites requite the Lord or repay the Lord?
தேவன் அவருக்கு செய்த நன்மை சமயத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட பதிலை அவர்களுக்கு கொடுத்தார்கள்? They accepted all the blessings. அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து விட்டார்கள். Always murmuring. எல்லா நேரங்களும் முறுமுறுத்தார்கள். We want non-vegetarian food. எனக்கு இறைச்சி உணவு தேவை என்று அவர்கள் கேட்டார்கள். Water. எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். Food to eat. நல்ல உணவு எனக்கு சாப்பிட வேண்டும் என்று கேட்டார்கள். All the things were provided, including footwear was given for them. அவர்களுக்கு பாதரட்சை கூட கொடுக்கப்பட்டது அந்த நாட்களிலே. But after receiving all these blessings, how did they repay God back? இவ்வளோ ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெற்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து என்ன பதில் சொன்னார்கள்? 7 points I'll give you in this response of the believers or response of the Israelites. இந்த விசுவாசிகளோ இல்ல இந்த ஜெயவதனங்கள் கர்த்தருக்கு கொடுத்த பதிலை குறித்து 7 குறிப்புகளை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். The same is applicable to every believer in the New Testament church. இந்த காரியம் பழைய ஏற்பாட்டுக்கு சபைக்கு மட்டும் பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கு மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். We cannot say that is Old Testament, this is New Testament. நாம் இது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு என்று சொல்லி நாம் அதை விட்டுவிட முடியாது. The principles of God are the same. தேவனுடைய கிரியைகளும் மகத்துவங்களும் எல்லா நேரங்களிலும் ஒன்றுதான். கோட்பாடுகள் ஒன்றுதான். Let me quickly start from the beginning. நான் ஆரம்பத்திலிருந்து முதலாவது ஆரம்பிக்க விரும்புகிறேன். What is their response? They have corrupted themselves. They have corrupted themselves. இந்த இடத்திலே 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் தாறுமாறாய் மாறுபாடாய் நடந்து கொண்டார்கள். தாறுமாறா மாறுபாடா. See what a type of life they were leading. அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையா இருக்கிறது. They have corrupted themselves. அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். Now come to the last part of that verse. They are a perverse and crooked generation. அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டது மாத்திரமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் மாறுபாடாகவும் தாறுமாறாக உள்ளவர்களாய் இருந்தார்கள். Oh, then what is that first word? Corrupted. கெடுத்து கொண்டார்கள். So the thing is, what had happened is, in spite of receiving the blessings, they have corrupted themselves. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அதை கெடுத்து விட்டார்கள். They have allowed their lives to be corrupted. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அனுமதித்து விட்டார்கள். There is no purity in their life. அவருடைய வாழ்க்கையில தூய்மை இல்லவே இல்லை. This the thinking of the perverse and crooked generation. அவர்கள் மாறுபாடு உள்ளவர்களும் தாறுமாறு உள்ளவர்களுமா இருந்தார்கள். Always thinking how crooked they can think. Their thinking is crooked. அவர்களால் எப்பொழுது மாறுபாடா எப்படி யோசிக்க முடியும், தாறுமாறா எப்படி யோசிக்க முடியும் என்றே இருந்து வாழ்க்கை இருந்தது. Thinking was continually evil. அப்படிப்பட்ட காரியத்தை சிந்திப்பதிலே தீமையானதை சிந்திப்பதையே ஒரு வேலையாக வைத்து விட்டார்கள். What about us? நம்மை குறித்து என்ன நாம் இதிலே பார்க்க முடியும்? Receiving so many blessings from God. கர்த்தரிடத்திலிருந்து अनेक ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? Have we corrupted ourselves and our families? நாம் நம்மையும் கெடுத்து நம்முடைய குடும்பத்தையும் கெடுத்தவர்களா இருக்கிறோமா? With impurity from outside? நம்முடைய தூய்மையின்மையை வெளியரங்கமான வாழ்க்கையில தூய்மையின்மையா இருக்கிறோமா? Secondly, verse 15. இங்கு 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது the last part of it, அதனுடைய இரண்டாவது பகுதியிலே the lightly esteem the rock of his salvation. Lightly esteem the rock of his salvation. தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினான். Very strong word. இது ஒரு பயங்கரமான ஆணித்தரமான வார்த்தை. This is like Esau despising his birthright. இந்த ஈசா என்பவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி விட்டு கொடுத்தானோ அப்படிப்பட்ட ஒரு காரியம். So lightly esteem. அவர் அசட்டை பண்ணினான். That means you are not giving the prime importance to God, but you are giving importance for your own self, for the self of your children, for your family, and putting their interests first, and if possible, attend some Zoom meeting also for the Lord.
இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய முக்கியமானதை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய பகுதியை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஆசபாசங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு, வாய்ப்பு கிடைத்தால் இப்படிப்பட்ட ஒரு ஜூம் ஊழியத்திலே பங்கு பெறுவது. And what is the description of this lightly esteeming? How do we know that they are lightly esteeming? இந்த இடத்துல அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? Because this Jeshurun, which is standing for Israel, they waxed fat. They waxed fat. அந்த யெசுரன், இஸ்ரவேலுக்காக எழும்பி நின்ற யெசுரன் Waxed fat ன்னு சொன்னா கொழுப்பு. அவர்கள், இட்ஸ் நாட் குட் ஆடியன்ஸ். ஓகே, அவர்கள் கொழுத்த, அதாவது வந்து கொழுப்படைந்த ஒரு கொழுத்த மனிதனை போல அந்த யெசுரன் இருந்தான். That's right. And you know, they finally what has happened? He forsook God also. He forsook God. அந்த இடத்துல தேவனை அவர்கள் விட்டு விலகினார்கள். See, one of the things that riches bring is we become fat and fat. That koluppu will come into our system when we enjoy the comfort and the rich food. In the same, then when the fatness comes, we become lethargic in the things of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற பின்பு நாம் அதை அனுபவித்து நல்ல கொழுத்தவர்களாய் ஆன பிறகு நமக்குள்ளாக சோம்பேறித்தனமும் வந்துவிடும். See, lightly esteeming. Then thirdly, verse 18. அசட்டை பண்ணது மாத்திரமில்லாமல் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், we are unmindful of the rock. Unmindful of the rock. உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், நீ மறந்து விட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the step? Starting from lightly esteeming, you are now forgetting. You are unmindful of the rock. நீ நினையாமற் போனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நினையாம, ஏன்? Because new gods, verse 17, new gods have come into their life. அவருடைய வாழ்க்கையில புதிய தேவர்கள் உருவாகி விட்டார்கள். See, the God who brought them through the Red Sea, they have forgotten. They are now placing their faith in new gods. சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் அவர்களை நடத்தி வந்த தேவனை மறந்துவிட்டு இப்பொழுது புதிய தேவன் மேலே அவர்களுக்கு நோக்கம் போய்விட்டது. Because Moses was delayed on the Mount Sinai 40 days. So quickly they could not wait. They started making a calf, a golden calf, and said, "This is the God who brought us out of Egypt." மோசே அந்த சீனாய் மலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் போய் ஏறி 40 நாட்கள் போய் அவர் வருவதற்குள்ளாவே இவர்கள் கீழே வந்து மோசே வந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கென்று ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதை தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள். But you now tell me what? We are not making any calf, golden calf in our house. We don't have any golden calf. நாம் ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே இப்படிப்பட்ட சிலைகளை உருவாக்குகிறதில்லை. But the new gods for them, and what is the new gods for us in our life? அவர்களுக்கு புதிய தெய்வம் என்பது இப்படிப்பட்ட சிலைகள். நம்முடைய வாழ்க்கையிலே புதிய தெய்வம் எதுவா இருக்கிறது? Isn't the new gods made of gold, gadgets, mobiles, wealth? All these things are new gods. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இப்பொழுது எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது தெரியுமா? பொன் ஆபரணங்கள், புதிதாய் வாங்குகிற பொருட்கள், நம்முடைய பயன்படுத்துகிற செல்போன்கள், இந்த காலத்துக்கு தேவையான எல்லா விதமான வித்தியாசமான ஆடம்பர பொருட்களை நாம் புது தெய்வங்களாய் வாங்கிக் கொள்கிறோம். They did a research. The true research finding was, what is the first thing that a normal healthy adult will stretch out his hand for as soon as you get up from bed? ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய படுக்கை விட்டு எழுந்து வந்தால் என்ன காரியத்தை முதலாவது அவர் செய்வார், எதை அவர் வாங்குவார் என்று ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். படுக்கை விட்டு வெளியே வர வேண்டாம், படுக்கும்போதே எழுந்துக்கும்போதே முழிக்கும்போதே ஃபர்ஸ்ட் டச் பண்றது வந்து மொபைல். ஒருவர் படுக்கை விட்டு எழும்புறதுக்கு முன்பாகவே ஒருவர் தூங்கி எழுந்து கொண்டால் அவர் முதலாவது தொடுவது தன்னுடைய மொபைல் போனை தான் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. And leave alone that, but throughout the day what happens?
ஒருவேளை அதுவே காலையில் எழுந்த உடனே அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் நாள் முழுவதும் என்ன காரியங்கள் இருக்கிறது? It is mobile. அது ஒரு சாதாரண போன். If you miss the Bible also, I think you will exist for one day, but without the mobile, even 1 hour will seem an eternity. நீங்கள் ஒருவேளை வேதத்தை வாசிக்காமல் ஒரு நாள் முழுவதும் கூட இருந்தது உங்களால் முடியும். 1 மணி நேரம் உங்களுடைய போனை நீங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதுதான் அது போல ஒரு எண்ணம் வந்துவிடும். New gods. அது இதெல்லாம் புது தெய்வங்கள். Because you have forgotten the God who blessed you. ஏனென்றால் உங்களை உருவாக்கின உங்களை படைத்த தேவனை மறந்து விட்டீர்கள், நினையாமற் போனீர்கள். And the fourth response is given in verse 20. நான்காவது ஒரு பதில் இந்த 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Last part of the verse, it says, children in whom is no faith. 20ஆம் வசனத்திலே என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடான சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். உண்மையில்லாத பிள்ளைகள். See, what a characteristic of the children of Israel. They are children in whom is no faith. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர்கள் யாருக்குமே உண்மை இல்லை. They are every morning they are getting manna from heaven. எல்லா காலையிலும் பரலோகத்தினுடைய மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And they are getting water from the rock. அந்த இடத்துல பாறையிலிருந்து கற்பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. And God is directly providing for their every need. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தரே நேரடியாக அவர்களுக்கு கொடுக்கிறார். But they will never believe that God will prepare a table for them in the wilderness. இந்த இடத்திலே வனாந்தர வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. They will never believe that God will provide for them and provide a table for them in the wilderness. அந்த வனாந்தரத்திலே தேவன் அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார் என்பது அவர்கள் அறியாமலே இருந்தார்கள். They will repeatedly tell Moses, why have you brought us out here? We could have had beautiful cucumber and onion and so many other things there, and there was so much of fish to eat. Why did you bring us into the wilderness? இந்த வனாந்தர வாழ்க்கையில எப்பொழுதும் மோசேயை பார்த்து, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் அங்க இருக்கிற பூண்டுகளையும் அங்க இருக்கிற வெள்ளரிக்காய்களையும் சாப்பிட்டு நன்றாய் இருந்திருப்போமே, எங்களை ஏன் அங்கிருந்து இங்க கொண்டு வந்தீர்கள் என்று எந்நேரமும் ஒருவருக்கிறார். What about us? How much of faith we have in the Lord? நம்மை பற்றி யோசிப்போம். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் மேல வைக்கிறோம்? Sometimes people say that we seeing is believing, not by faith. We want to live by sight. நாம் கண்களால் காணுகிறவர்களாய், விசுவாசத்தை கண்களாய் காணுகிறவர்களாய் இருக்கிறோம், வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறதில்லை. One old lady who went to the doctor told, we have given all the medicines. From now on, you have to depend upon God. You have to pray, and that will be the solution to your problem. ஒரு வயதான ஒரு முதிய ஒரு பெண்மணி மருத்துவரிடத்தில் சென்றார்கள். சென்ற உடனே மருத்துவர் அவர்களுக்கு தேவையான எல்லா மருந்துகளையும் கொடுத்து விட்டு அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார், இனி நீங்கள் தேவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். You know what she said? அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த அளவுக்கு மோசமா போச்சா டாக்டர்? நம்பி வாழ்வதற்கு உள்ள ஒரு இவ்வளவு ஒரு மோசமா போச்சா எனக்கு? See, she wanted medicines. இந்த முதிய பெண்மணிக்கு மருந்துகள் தான் வேண்டும். They are not interested in faith. அந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு விசுவாசத்தின் மேலே, கர்த்தரை விசுவாசிக்கிறதுல ஒரு நம்பிக்கை இல்லை. We want action. எனக்கு அது எல்லாமே நடைமுறையாக வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். Good things to happen in our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைகளாய் நடக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. Yes, prosperity in our life. ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். Children studying well and getting good jobs. நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படித்து நல்ல ஒரு நிலைக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். They should get married. அவர்கள் நல்ல திருமணமாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். They should have children. அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதமும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். But do we have faith that God will bring these things to pass?
இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தேவனால் தான் முடியும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? Now, fifthly, the way the response, ஐந்தாவது குறிப்பாக verse 28. 28வது வசனத்தை நாம் பார்க்கலாம். So they are a nation void of counsel. இந்த இடத்துல அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. உணர்வில்லை. They are a nation void of counsel. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. That is, neither are they interested in counsel, nor are they willing to obey the counsel given to them. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையிலும் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை, ஆலோசனைப்படி நடக்கிறதுக்கும் அவர்களுக்கு பிரியமில்லை. Many believers are like that. இன்றைய காலத்திலே நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறார்கள். When they come, when important things in their life have to be decided upon, they ask those whom they trust and those who are successful themselves, but they never ask fellow believers or elders in the assembly what they should do. இந்த காலகட்டத்திலும் அநேக விசுவாசிகள் ஆலோசனைக்காக வருவார்கள். ஆனால் ஆலோசனை யாரிடத்துல கேட்பார்கள் என்றால், அந்த காரியத்திலே வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இடத்துல போய் ஆலோசனை கேட்பார்கள். சபையினுடைய மூப்பரிடத்திலேயோ ஊழியக்காரரிடத்திலோ இப்படிப்பட்ட ஆலோசனைகள் கேட்கிறதில்லை. They are void of counsel. They don't want to listen to the word of God or counsel from God. They will do their own thing which is coming from the world. உலகத்தில் உள்ள ஆலோசகர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்டு உலகம் எப்படி சொல்லுகிறதோ அப்படிதான் கேட்க வேண்டும் என்று கேட்பார்களே கண்டி, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஆலோசனை கேட்பதற்கு அவர்களுக்கு பிரியமில்லை. Now come to my sixth one. இங்க ஆறாவது குறிப்புக்கு நேராக வருகலாம். Verse 29. 29வது வசனத்திலே, Oh, that they were wise, that they understood this, they would consider their latter end. They would consider their latter end. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். What does it mean? அப்படி என்றால் என்ன? முடிவை நினைக்கல, முடிவை பற்றி நினைக்கல. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்ற ஒரு யோசனை அவர்களுக்கு இல்லை. See, they are so busy living that they have no thought about their latter end, where they are going, how they are going, where they are going to land up in, how my life is going to be, is it going to be useful for the Lord? Such considerations they are not willing to accept. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை இது எங்க போய் முடியும், இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா போய் முடியும், இந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்பதை குறித்து சற்றும் ஒரு விதமான ஒரு ஆலோசனை இல்லாதபடி அவர்கள் வாழ்க்கையினுடைய முடிவை குறித்து சிந்திக்காதவர்களா இருக்கிறார்கள். That means to say they have no vision. அவருடைய வாழ்க்கையில ஒரு தரிசனமே இல்லை. Shall we turn to Proverbs 29 verse 18? Proverbs 29:18. இங்கு நாம் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 29ஆம் அதிகாரம். Where there is no vision, the people perish. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். And what is this vision? இந்த இடத்துல என்ன தரிசனம்? It means looking at life far ahead. The consequences of your life in the end. நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையினுடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை யோசிக்கிறதற்கான திறன். The spiritual eyesight that you have is a vision. ஆவிக்குரிய கண் நமக்கு இருந்தால் தொலைவிலே நமக்கு என்ன நடக்க போகிறது, எதிர்காலத்திலே என்ன நடக்க போகிறது என்பதை குறித்ததான ஒரு ஆவிக்குரிய பார்வை. You will be able to give leadership for your home, for your family members, for your wife and for your children, how they have to proceed in this life. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஒரு தலைமைத்துவத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய மனைவியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், உங்களை சார்ந்திருக்கிறவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான தரிசனம் உங்களுக்கு இருக்கக்கூடும். Unfortunately, the people of Israel, after accepting all the blessings, they were not able to consider their latter end, where you are going to go. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எல்லா காரியத்தையும் அனுபவித்துக் கொண்டார்கள். ஆனால் இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை குறித்ததான புரிதல் அவர்களிடத்தில் இல்லை. And the tragedy is that all except 2 of them
were able to enter the promised land. Everybody else died of that generation. இதுல பெரிய கொடூரம், இது கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? அவ்வளோ ஜனங்கள், கிட்டத்தட்ட பல லட்ச புருஷர்கள், மனைவிகள் எல்லாரும் அங்கு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம்தான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு போனார்கள். They did not have the spiritual insight to see where in the latter end what is going to happen to their life. அவர்களுக்கு ஆவிக்குரிய மனக்கண் இல்லாத நிமித்தமாய் எங்கு போகிறோம் என்பதை குறித்ததான தெளிவான தரிசனம் இல்லை. And the seventh concept, the way of response is found in 32 and 33. இங்கு 7வது காரியம், that is, they sought satisfaction and delight in sin, in sinful things. அவர்கள் செய்கிற பாவங்களிலே திருப்தி அடைந்து விட்டார்கள். திருப்தி அடைந்து விட்டார். திருப்தின்னு சொல்றது சாட்டிஸ்பாக்சன், டிலைட் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். டிலைட்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். See, they were interested in the wine of Sodom and Gomorrah. அந்த இடத்துல அந்த திராட்சை ரசம், சோதேம் குமாரால இருக்கிற திராட்சை ரசத்தை குறித்து அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. Sodom and Gomorrah is representing sin. சோதம் குமாரா என்பது ஒரு பாவத்தினுடைய அடையாளம். And the wine is the poison of dragons, verse 33. நாம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது அந்த திராட்சை ரசமானது விஷமா இருக்கிறது. But they found delight in that. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் தான் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. What is the thing that delights us today? நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் நம்மை மகிழ்விக்கிறது? Is having a prayer fellowship like this delighting you? இப்படிப்பட்ட தேவனுடைய காரியத்திலே கூடுகையிலே நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா? அது எப்படா முடியும், நம்ம we have to do other things அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? See, what is the things that bring delight to you? உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் மகிழ்ச்சி எதை குறித்து இருக்கிறது? That is the important thing there. இந்த காலத்துல அதுதான் முக்கியமான காரியமா இருக்கிறது. Nobody will know except you and the Lord. Nobody will know except you and the Lord. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய மகிழ்ச்சி என்ன என்பது உங்களுக்கும் தேவனை தவிர வேற யாருக்கும் தெரிய போகிறதில்லை. The response of the children of Israel to God's blessings is found in all these 7 responses. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் அனுபவித்த ஆசீர்வாதத்தினுடைய பதிலை இந்த 7 காரியங்களிலே நாம் வாசித்தோம். Okay, now I come to my third and final point. என்னுடைய 3வது குறிப்பும் இதுதான் கடைசி குறிப்புமா இருக்கிறது. இதற்கு வருகிறேன். Bless them with so many blessings. அவர்கள் अनेक காரியங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். And this is the treatment that he got from the children of Israel in these 7 ways. இவ்வளவு ஆசீர்வதித்த தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதில் தான் அவருக்கு கிடைத்தது. God is giving them a message now. இப்பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். What is the message? அந்த செய்தி என்ன? Verse 35. 35வது வசனத்திலே, For the day of their calamity is at hand. It's not on. Chapter 32 and verse 35. The day of their calamity is at hand. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு ஒரு ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்துகள் சமீபமா இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அது பாருங்க, அது for the day of their calamity is at hand. அவர்களுக்கு நேரிடும் காலம், நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். But here அது அவ்வளோ சரியாக இல்லைங்க. But the day of their calamity ன்னு சொன்னா of great grievous problem, a catastrophe is at hand. அவர்களுக்கு அவர்களுடைய காலங்களிலே பயங்கரமான ஒரு பெரிய ஒரு கொடூரமான காரியம். For the day of calamity is at hand. அவர் கொடூரமான காரியம் அவர்களுடைய கையிலே வருகிறது. So நீங்க வந்து please pray for them, bless them and bless their children, Haley, Helen and Helen,
Kalam Elian. Okay. And then secondly, We know chapter 36, verse 36a, for the Lord shall judge his people and judgment is going to come. இந்த இடத்துல 36வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களிடத்திலே வரப்போகிறது. If when God blesses us, we are not having the proper response, then we must be prepared to face the judgment of God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு தகுந்த பதிலை கர்த்தருக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால் நம் மீது நியாய தீர்ப்பு வரும். See, are we prepared for that? We want blessing but not judgment. But what God says is, I am blessing you so much, but this is the way in which you are conducting yourself with the blessings, and therefore judgment is also going to come upon you. நான் உங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை எல்லா விதத்திலும் நடத்துகிறேன். ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பதில் தரவில்லை என்றால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். And the third message is, your power is gone. உங்களுடைய வல்லமையானது கடந்து போகும். Verse 36. இந்த 36வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதை. Power is gone. அவர்கள் பலன் போயிற்று என்று வாசிக்கிறோம். The best example for this, is Judges chapter 16 verse 20. இதற்கான ஒரு சரியான உதாரணம் நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 16 and verse 20. 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார்கள். அவன் நித்திரை விட்டு விழுந்து கர்த்தரை தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். He was playing, he was doing so many things, and he wist not that the Spirit of God had departed from him. அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டே இருந்தான், ஆனால் அவன் உணரவில்லை கர்த்தருடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது என்று. God had gone away from him. கர்த்தருடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. Oh, he was trying as usual. He was shaking himself up and empowering him, and using the arm of the flesh, he was trying to get up and things normally he was trying to do, but he didn't realize that God's power had gone out of him. அவன் வழக்கம் போலவே என்னிடத்திலே பலன் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவன் உதறுகிறான், எழுகிறான், தன் சொந்த பலனால ஏதேதோ செய்ய விரும்புகிறான். ஆனால் கர்த்தருடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது என்பதை அவன் அறியாமல் இருந்தான். 2 Timothy chapter 3 verse 5. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. They had a form of godliness, but they denied the power thereof. தேவபக்தியின் வேஷத்தை அவர்கள் தரித்து ஆனால் அதனுடைய பலனை அவர்கள் மறுதலித்தார்கள். Is it familiar with the assemblies in today's world? இந்த காலங்களிலே இருக்கிற சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் தெளிவா இருக்கிறது அல்லவா, பிரபலமா இருக்கிறது அல்லவா? They are saying so many things as believers. நாம் விசுவாசிகள் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறோம். Right, correct doctrines and all 100% correct. நம்முடைய உபதேசங்கள் எல்லாம் 100% சரியா இருக்கிறது. தெளிவா இருக்கும். நாம் தெளிவா இருக்கிறோம். But when it comes to the power thereof, what is happening to that? ஆனால் நமக்கு பலன் என்று வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? We are living powerless lives. நாம் பலனை மறுதலித்து பலன் இல்லாதவர்களா இருக்கிறோம். That's exactly what happened to the Israelites. They became a laughing scorn to all the nations around them. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடைபெற்றது? அவர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்த நிமித்தமாய் சுற்றியுள்ள தேசங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து நகைத்தார்கள். But God brings also another message in verse 39. 39வது வசனத்திலே கர்த்தர் இன்னொரு செய்தியும் கொண்டு வருகிறார். Absolute sovereignty of God. தேவனுடைய ஒரு பெரிய உயிர்ப்பித்தல். sovereignty அது இல்ல, அதிகாரம், சர்வாதிகாரம். எஸ், சர்வாதிகாரம். தேவனுடைய சர்வ வல்லமையை அவர் கொடுக்கிறார்.
That is what God gives us a message, the sovereignty of God. தேவனுடைய ஒரு சர்வ வல்லமையை கொடுக்கிறார். That is what is given in verse 9, 39. இந்த 39ஆம் வசனத்திலே நாம் அதை தான் வாசிக்கிறோம். See now that even I am he. There is no God with me. I kill, I make alive, I wound, I heal. Neither is there any that can deliver out of my hand. நானே அவர், என்னோடு வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை. The children of Israel may falter, they may go this side and that side, they may do many things. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய வாழ்க்கையில என்னென்ன வேணுமாலும் கர்த்தரை விட்டு பிரியமில்லாமல் நடந்து அவர்களுக்கு சுயமா என்னென்ன காரியங்களை வேணாலும் செய்திருக்கலாம். Still I am in control. I am sovereign God. நான் சர்வ உள்ள தேவனா இருக்கிறது நிமித்தமாய் அவர்கள் எனக்குள்ளாகவே இருக்கிறார், எனக்குள்ளாகவே இருக்கிறார்கள். And that is why the last message that he gives is one of mercy and hope. கடைசி செய்தி இப்படிதான் அவர் சொல்லுகிறார், இரக்கத்தை குறித்தும் நம்பிக்கை குறித்தும் அவர் பேசுகிறார். Verse 43, the last verse of the song. இந்த பாடலுடைய 43வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, and what does it say? இந்த 43வது வசனம் என்ன சொல்லுகிறது? And be merciful unto his land and to his people. தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்கள் மேலும் கிருபை உள்ளவராவார். How great and faithful is our God. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு மகிமை உள்ள தேவன் நமக்குரிய தேவன். God is a rock. He is always faithful. அவர் நம்முடைய பெரிய கன்மலையா இருக்கிறார், நம்முடைய பெரிய நம்பிக்கையா இருக்கிறார். We have experienced so many blessings. நாம் அநேக ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறோம். And our response to these blessings were not completely good. ஆனால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நாம் கொடுத்த பதில் என்பது அது நல்ல முறையில இல்லை. We have lacked faith. நாம் அந்த விசுவாசத்திலே பின்தங்கி இருக்கிறோம். We had weak faith. நாம் அதிலே பலவீனப்பட்டிருக்கிறோம். Very often we have been unfaithful to God. அநேக முறை நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். But God remains true to himself. He is always faithful. ஆனால் தேவன் எல்லா நிலைகளிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is sovereign God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is in control of all the situations of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். And he is saying that he is going to be merciful unto us. அவர் இப்படி சொல்லுகிறார், அவர் நம் மீது கிருபை உள்ளவராய் இருக்க போகிறார். That is where we can get hope and strength, because God is going to have mercy upon us. தேவன் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார் என்ற அந்த காரியம்தான் நமக்கு ஒரு பலனையும் ஒரு திடகார்த்தத்தையும் தருகிறது. All of us want blessings in our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். God has blessed us abundantly. கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். All that we have thought or asked. தேவன் நாம் நினைப்பதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். And we have responded in many ways in our life. நாம் அநேக விதங்களிலே நாம் அதற்கு பதிலையும் கொடுத்திருக்கிறோம். There have been failures in our life. நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள் இருக்கலாம். There have been failures and there have been many faults in our life, and we have not responded in a proper way to the blessings of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நாம் சரியான முறையிலே அநேக இடத்திலே தோல்வி அடைந்தவர்களாயும் பலவீனப்பட்டவர்களாயும் பதிலளித்திருக்கிறோம். But let us encourage ourselves that God is a merciful God. He will bless us and he will guide us till our very end. நாம் எவ்வளோ இப்படிப்பட்ட பதிலை தேவனுக்கு கொடுத்திருந்தாலும் தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நம் மீது அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். Thank God for this wonderful privilege of being able to share the word of God with you. தேவன் கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காய் வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். May God bless this word to us. கர்த்தருடைய வார்த்தையை தாமே தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளே நம்மோடு கூட இடைபடக்கூடியவராக இருந்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம் என்கிற அருமையான சிந்தனை இந்த நாளிலே நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், தேவனை அசட்டை பண்ணினார்கள், அவர்கள் மறந்து போனார்கள், உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய யோசனை பொல்லாததாக இருந்தது,
அது மட்டுமல்ல, அவருடைய முடிவை குறித்து அவர்கள் எண்ணவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் பாவத்திலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய நாட்களிலே விசுவாசிகளாகிய நாமும் இப்படிப்பட்ட நிலைமைகளே இருப்போமானால் அவைகளை நாம் களைந்து போட்டு தேவனுக்காய் நாம் வாழ வேண்டும் என்கிற அருமையான சிந்தனையை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். இந்த செய்தியை கொண்டு வந்த அருமையான தாசன் விஜே பிலிப் அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். மொழிபெயர்த்த அருமையான சகோதரனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். முடிவு ஜெபத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். ஜெபம் முடிந்ததற்கு பின்பாக சில அறிவிப்புகள் இருக்கும், நன்றி உரைகள் இருக்கும். அது முடிந்து இந்த கூட்டம் முடிவடையும். இப்பொழுதும் கூட முடிவு ஜெபமாக நம்ம மத்தியிலே பாண்டிச்சேரியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். பிரதர் தமிழ்ச்செல்வன். ஒரு சகோதரர் இல்லை என்று நினைக்கிறேன். அருமையான கர்மத்தம்பட்டியில நம்ம மத்தியில ஊழியம் செய்யக்கூடிய அருமையான சகோதரன் மூர்த்தி அவர்கள் ஜெபித்து நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஒப்பற்ற நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்முடைய திவ்யமான வார்த்தைகளை தியானிக்க, கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொண்டு அநேக பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய அனுபவங்களை சற்று சீர்தூக்கி பார்க்கிறோம். எங்களுடைய சிந்தை, ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை முறைமை, எங்களுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனே, எங்களோடு உணர்த்தின அநேக காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தருடைய பார்வையிலே, தேவனே, உம்முடைய பார்வையில் உகந்தவர்களாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய், உமக்கு மகிமையாய் இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். பேசி நம்முடைய தாசனை மறைத்து வெளிப்பட்டதற்காக நன்றி. கற்றுக்கொண்ட வேலை நாங்கள் அதன்படி நடைமுறைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தாசர்களுக்கும் மூப்பர்களுக்கும் நாங்கள் நன்றி